ஒரு கீரமங்கலம் என்ற ஊர் இருந்தது. அங்கே ஜஸ்வந்த், ரித்திஷா என்று அழகான அண்ணன் தங்கை இருந்தார்கள். அவர்கள் அறிவிலும் திறமையிலும் சிறந்தவர்கள். அந்த ஊர் அருகே ஒரு அழகான தீவு ஒன்று இருந்தது. அது அழகான தீவு மட்டுமில்ல, அது மிகவும் அடர்ந்த காடுகள் கொண்ட ஆபத்தான தீவும் கூட. அந்த தீவுக்கு எப்படியாவது போக வேண்டும் என்று இருவரும் ஆசைப்பட்டார்கள். அதே ஊரில் ராமன் என்ற ஒரு வயதான தாத்தாவும் இருந்தார். அவர் அடிக்கடி மீன் பிடிக்க கடலுக்கு செல்லும் மீனவரும் ஆவார். ஒருநாள் ஜஸ்வந்த், ரித்திஷா இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள். ஆனால் அங்க எப்படி நம்மால் போக முடியும்? அண்ணா, அதுக்கு தான் அந்த தாத்தாவிட உதவி கேட்கலாமான்ற. சரியான ஐடியா ரித்திஷா, எனக்கு தோணல. வாங்க செல்லங்களா, வாங்க. என்ன வேண்டும்? எங்களுக்கு உங்களால் ஒரு உதவி வேண்டும். என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு செய்யாம போயிடுவேனா? தாத்தா, எனக்கும் ரித்திஷாவுக்கும் அந்த அழகான தீவுக்கு போக ஆசைமா. ஐயோ, அது மிக ஆபத்தானது. ப்ளீஸ் தாத்தா, எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ப்ளீஸ் தாத்தா. ஓகே, உங்களுக்காக நாளை உங்களை கூட்டி செல்கிறேன். தாத்தா, நாங்க வந்துட்டோம். செல்லங்களா, கொஞ்ச நேரத்துல திரும்பி விடணும். அங்க அதிக ஆபத்து இருக்கு. ஓகே தாத்தா. பார்த்து மெதுவா ஏறுங்க, கெட்டியா புடிச்சுக்கோங்க. ஓகே தாத்தா, போலாம். குழந்தைகளே, சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. ஓகே தாத்தா. குழந்தைகளே, சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. அண்ணா, வாங்க உள்ள போகலாம். ஓகே ரித்திஷா, போகலாம். அண்ணா, ரொம்ப அழகா இருக்குல்ல? அண்ணா, ஏதோ சத்தம் கேக்குது, எனக்கு பயமா இருக்குது. பேசிக்கொண்டே இருவரும் காட்டின் நடுப்பகுதிக்கே வந்துவிட்டனர். அப்போது காட்டில் வித்தியாசமான சத்தங்கள் கேட்டது. டிராகன் ஒன்று அடிபட்டு கிடக்கிறது. அண்ணா, பயமா இருக்குது. ரித்திஷா, அங்கே போய் அந்த மருந்து இலைகளை பறித்து வா. கொஞ்சம் பொறுத்துக்கோ டிராகன். சரியாகிடும் அண்ணா. இந்த சரியாகிடும் டிராகன். அதன் அடிபட்ட இடத்திற்கு சில மூலிகை மருந்தை வைத்து மருந்து வைத்தனர். கொஞ்ச நேரத்தில் அது பழையபடி அது மிகவும் மகிழ்ச்சியாக நன்றி சொல்லிக்கொண்டே பறந்தது. பின்பு இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். சிறிது தூரத்தில் மீண்டும் ஏதோ சத்தம் கேட்டது. இப்பொழுது அந்த சத்தம் வேறு மாதிரி அபாயகரமாக இருந்தது. இருவரும் பயந்தனர். அப்போது காட்டுக்குள்ளிருந்து கரடி ஒன்று வந்தது. அது மிகவும் உயரமாகவும் கோபத்துடனும் இருந்தது. அது இருவரையும் தாக்க முயன்றது. இருவரும் ஓடினார்கள். ஓடும் வழியின் நடுவே ஒரு பெரிய ஆறு இருந்தது. கரடி பின்னாடியே வருவதைக் கண்டு இருவரும் பயத்தில் சட்டென அந்த ஆற்றில் குதித்தனர். ஆற்றில் தண்ணீர் அதிகமாக ஓடியது. இருவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். அப்போது சிறிது தூரத்தில் ஒரு மரக்கட்டை மிதப்பதை ஜஸ்வந்த் பார்த்தான். ஜஸ்வந்த் அந்த கட்டையை பிடித்து கரை பக்கம் சென்று விட்டான். ஆனால் ரித்திஷா ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டாள். ஜஸ்வந்த் கத்தினான், கதறினான், வா ரித்திஷா, வா ரித்திஷா. ஜஸ்வந்த் சப்தம் கேட்டு அந்த டிராகன் அவனிடம் பறந்து வந்தது. நீ இங்கேயே இரு ஜஸ்வந்த், நான் காப்பாற்றுகிறேன் என்று பறந்து சென்றது. பறந்து சென்று அவளை தன் கால்களில் தூக்கிக் கொண்டு ஜஸ்வந்திடம் வந்தது. இப்போ சந்தோஷமா? உதவிக்கு நன்றி. நன்றி எதுக்கு? நீ என் உயிரை காப்பாத்தியது போல நான் உன் தங்கையை காப்பாத்தினேன். நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? எப்படி வீட்டுக்கு செல்வீர்கள்? நாங்கள் ஒரு தாத்தாவின் படகில் வந்தோம். அப்படியா? வாருங்கள், நான் உங்களை அந்த படகு இருக்கும் இடத்தில் விடுகிறேன். ஓகே, எப்படி போவது? என் மேல் உட்காருங்கள், போகலாம். இருவரையும் தூக்கிக் கொண்டு பறந்தது. சிறிது நேரத்தில் அந்த படகு இருக்கும் இடத்தை வந்தடைந்தது. தாத்தா, தாத்தா, என்னாச்சு செல்லங்களே? இது எப்படி நடந்தது? அது பெரிய கதை, போகும் வழியில் சொல்லுகிறேன். இது எங்களின் புதிய நண்பன் டிராகன். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றி இங்கே அழைத்து வந்ததும் இவன்தான். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க போகலாம். மூவரும் படகில் ஏறி வீடு திரும்பினர். டிராகன் சந்தோஷமாக பறந்து சென்றது. எனவே குழந்தைகளே, நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும்.